வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சு முடிச்சாச்சு. ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு பார்க்கலாம். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அங்கே அப்புறம் பாருங்கள், சாமிக்கு விளக்கும் ஏற்றி முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. இதை குடிச்சிக்கலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை அவிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இங்கே சாப்பாட்டுக்கு வெந்துட்டு இருக்குது. இதில் பருப்பும் வேக போட்டுருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற எல்லா காயும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் ஒரு கலவையாக சாம்பார் செய்வோம். இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வாழைக்காய் ஃப்ரைக்கு வாழைக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சாம்பாருக்கு வெங்காயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம எல்லா காயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு பாதி அளவுக்கு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போல். நான் கொஞ்சம் காரமாக தான் அரைப்பேன், அதனால் 1.5 ஸ்பூன் இருந்தது. இது வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூளுங்க, நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். பாருங்கள், பருப்பு ஊற்றிட்டேன், கொதிச்சிட்டு இருக்கு. பருப்பு ஊற்றிட்டேன், கொதிச்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், வாழைக்காய் ஃப்ரைக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ண எண்ணெய் கடுகு போட்டாச்சு. நாம் இந்த மசால் போட்டதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம், அப்போ தான் நல்லா வெந்து வரும், நல்லா ஃப்ரை ஆகும். எப்படி வந்திருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். சாம்பாருக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் இது காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும். வடகம் போட்டு தாளிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, நல்லா வடகம் சவந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை அதில் ஊற்றிக்கலாம். இந்த வடகம் நாங்கள் வீட்டிலே தாங்க செஞ்சது, சின்ன வெங்காயத்தில் செஞ்சது. பாருங்கள், ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. வெள்ளை சாதம், அவிச்ச களைக்கொட்டை, நாங்கள் களைக்கொட்டைன்னு தான் சொல்லுவோம், வேர்க்கடலை சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு களைக்கொட்டைன்னு சொல்லுவோம். கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு போட்ட கலவை சாம்பார். இது வாழைக்காய் வறுவல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.